புதிய தலைமுறையின் உங்களூர் உங்கள் குரலில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு உத்தரவு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 4 கைது செய்தது இலங்கை கடற்படை. நாளை பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் கைதானதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் அதிர்ச்சி. தேன்கனிக்கோட்டை பகுதியில் சுற்றி வந்த யானைகள் வனப்பகுதிக்குள் விரட்டி அடிப்பு. மீண்டும் ஊருக்குள் வரவிடாமல் தடுக்கும்படி வனத்துறைக்கு மக்கள் வேண்டுகோள். சோத்துப்பாறை அணையின் நோக்கம் சிதைந்து வருவதாக விவசாயிகள் வேதனை. வண்டல் மண்ணை அகற்றி போதிய தண்ணீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை. முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. தேமுதிகவின் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கின் மீதான விசாரணை ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இவ்வழக்கில் கடந்த 4 வருடங்களாக விஜயகாந்த் நேரில் ஆஜராகாமல் இருந்து வருகிறார். இதனையடுத்து அடுத்த மாதம் 22ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு விஜயகாந்திற்கு நீதிபதி சிவக்குமார் உத்தரவு பிறப்பித்துள்ளார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின் பேரில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. மேல கோபாலபுரத்தில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு விளையாட்டு மைதானம் மற்றும் கட்டடம் கட்டுவதற்காக அரசு சார்பில் நிலம் ஒதுக்கப்பட்டது. இதனை வடுகன் என்பவர் ஆக்கிரமித்து பயன்படுத்தி வந்தார். இது தொடர்பான வழக்கில் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதனையடுத்து காவல்துறை பாதுகாப்புடன் அவை அகற்றப்பட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வடுகனையும் அவரது மனைவியையும் போலீசார் அப்புறப்படுத்தினர். எல்லை தாண்டி வந்து மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். அவர்களது படகு ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. காங்கேசன்துறை அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன் பிடித்ததாக கூறி கைது நடவடிக்கையை இலங்கை கடற்படையினர் எடுத்துள்ளனர். கைதான மீனவர்கள் அனைவரும் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். டெல்லியில் நாளை இருநாட்டு மீனவர்கள் மற்றும் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கை ராமேஸ்வரம் மீனவர்களிடத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே ஆட்டோ மீது தனியார் பள்ளி பேருந்து மோதிய விபத்தில் கணவன் மனைவி உயிரிழந்தனர். பெரிய மிளகுப்பாறை பகுதியைச் சேர்ந்த பாண்டியனும் அவரது மனைவி லலிதாவும் சமயபுரம் கோயிலில் வழிபாடு நடத்த ஒரு ஆட்டோவில் சென்றனர். பழூர் என்ற பகுதியில் அருகே பின்னால் வந்த தனியார் பள்ளி பேருந்து ஆட்டோ மீது மோதியது. இதில் அவர்கள் அனைவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள். காவல்துறையினர் பேருந்து ஓட்டுநரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். விருதுநகரில் இடிந்து விழும் நிலையில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிய வீடுகள் கட்டித் தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 1985ஆம் ஆண்டு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்பட்ட இந்த குடியிருப்புகள் மிகவும் பாழடைந்ததால் வாழ தகுதியற்ற வீடுகள் என அறிவிக்கப்பட்டது. அதனால் அங்கு வசித்து வந்தவர்கள் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தனர். பிறகு அதே இடத்தில் புதிய குடியிருப்புகளை கட்ட அரசு 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிய போதிலும் பணிகள் எதுவும் தொடங்கப்படவில்லை என்று அரசு ஊழியர்கள் கூறினர். இதனால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக அங்கு வசித்து வந்தவர்கள் கூறுகின்றனர். தற்போது புதர்மண்டி மிகவும் சிதிலமடைந்த நிலையில் காணப்படும் அந்த குடியிருப்புகளை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு புதிய வீடுகளை கட்டித்தரும்படி அரசு ஊழியர்கள் குடிசை மாற்று வாரியத்தை கேட்டுக் கொண்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள உத்தமநல்லூர் ஊராட்சியில் இருளர்களுக்கென கட்டித்தரப்பட்ட பசுமை வீடுகளில் போதிய மின்வசதி இல்லை என புகார் எழுந்துள்ளது.
கடந்த 2012ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த வீடுகளில் சிமெண்ட் தரை அமைக்காமல் ஒப்பந்ததாரர் ஏமாற்றிவிட்டதாகவும் அங்கு வசிக்கும் இருளர்கள் கூறுகின்றனர். சிறிது நேரத்திற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு சூரிய மின்னொளி தகடுகள் மூலம் மின்சாரம் கிடைப்பதாக குடியிருப்புகளில் வசிப்போர் குறை கூறுகின்றனர். இதனால் இரவு நேரங்களில் அவதிக்கு ஆளாவதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சினைகள் தொடர்பாக அச்சிறுபாக்கம் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் பத்மநாபனை தொடர்பு கொண்டு கேட்டபோது சம்பந்தப்பட்ட இடத்தில் ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். வீட்டில் குடிப்பகுதியில் தான் நாங்கள் இருக்கோம். நைட்டில் கரண்ட் இல்லாமல் ரொம்ப அவஸ்தையாக இருக்குது. நைட்டானால் பூச்சி போட்டு அதிகமாக வருது. குழந்தைங்கள்லாம் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஒன்று கச்சா கூட ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப தூரமாக இருக்குது. அதனால் இங்கே சீக்கிரமாக கரண்ட் மீட் சர்வீஸும் வரணுன்றோம். கரண்ட் வர வலிக்க மாட்டிருக்காங்க. அங்கே போய் கேட்டால் நாளைக்கு வா இன்றைக்கி வான்னு இஸ்க அடிச்சுன்னே இருக்காங்க. எங்கள் ஊரில் 24 வீடு கட்டினாங்க. 24 வீட்டில் முயசம் முடிக்கல, தர வலிக்கல. மினி டேங்க் 2 டேங்க் கட்டினாங்க, அதுக்கும் சர்வீஸ் கொடுக்கல. கொயா தண்ணி சரியாக வரமாட்டேங்குது. இந்த சூரிய ஒளி கரண்ட்டு போட்டாங்க. சூரிய ஒளி கரண்ட்டு போட்டது என்ன பண்ணுதுன்னா 10 மணி நேரம் கூட எரிய மாட்டேங்குது. காலைல சாயங்காலம் 6 மணிக்கு போட்டால் ஒரு 7-8 மணிலாம் நின்று போகுது. அதோட இருட்டில் தாங்கிறோம். சோத்துப்பாறை அணை விவசாயிகளுக்கு பயன்படாத அணையாக மாறி வருவதாக கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. புள்ளி விவரங்கள் கூறுவது போன்று அதில் குறிப்பிட்ட அளவு தண்ணீரை தேக்கி வைக்க முடிவதில்லை என விவசாயிகள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அமைந்துள்ளது சோத்துப்பாறை அணை. மலைப்பகுதியில் உருவாகும் நீரூற்றுகள் மற்றும் மழை நீர் அந்த அணைக்கு முக்கிய நீர் ஆதாரங்களாகும். 126 அடி உயரம் கொண்ட அணையில் 100.22 மில்லியன் கன அடி நீரை தேக்கி வைக்க முடியும் என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஆனால் உண்மை அவ்வாறு இல்லை என்பது குற்றச்சாட்டாகும். ஆனால் கட்டப்பட்ட உடனேயே அந்த மணலின் செங்க கல்லெல்லாம் பூரா பின்புறமே அணையிலே போட்டாங்க. எடுக்க தூர் வரவே இல்லை. இந்த தூர் வரப்படாதனால இப்போ இந்த சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் பூராமே விவசாயத்தை நம்பியிருக்கிறாங்க. விவசாயத்தையும் குடிநீரை நம்பியிருக்கிறாங்க. இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இதை தூர் வாடுறதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. 1200 ஏக்கர் நீர்ப்பாசனத்துக்காக கட்டப்பட்ட இந்த அணைக்கட்டு இன்றைக்கு குடிநீருக்காக உபயோகப்படாத அளவில் இருக்கிறது. இதற்கு காரணம் அந்த அணைக்கட்டு தூர்வாரப்படவே இல்லை. கட்டின காலத்திலிருந்தே அந்த அணைக்கட்டு தூர்வாராதனால இன்னைக்கு நீர்பிடிப்பு பகுதி ரொம்ப சுருங்கி வரக்கூடிய வண்டல் மண் எல்லாம் சேர்ந்து கல் பாறை எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அந்த இடத்துல தண்ணி நிற்கிறதுக்கு இடமெல்லாம் போயிடுச்சு. இதை நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சியாளருக்கு, பொதுப்பணித்துறைக்கு மற்றும் திமுக ஆட்சி காலத்திலையும் நாங்கள் மனு கொடுத்தோம். அதிமுக ஆட்சி காலத்திலையும் மனு கொடுத்துருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் எந்த அரசும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அணை கட்டுமான பணிகளின் போது பக்கவாட்டில் உள்ள பாறைகளை உடைத்து அப்புறப்படுத்தாமல் அதன் உட்புறத்திலும் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கொட்டிவிட்டதாக கூறப்படுகிறது. ஆகவே சிறிதளவு மழை பெய்தாலே அணை நிரம்பி விடுவதாக கவலை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். சொத்துப்பாறை டேம் வந்த பிறகு எங்களுக்கு ஒரு விடிவு காலம் இருக்கும், நல்லா இருக்கும்னு நினச்சோம் நாங்கள். ஆனால் சோத்துப்பாறை டேமோட கொள்ளளவு 100 மில்லியன் கன அடி. ஆனால் எங்களுக்கு அதில் கொள்ளளவு தேங்குற தண்ணி ஒரு 40% கூட தேங்கலை. ஏன்னா தூர் வராமல் இருக்கிறதுனால தண்ணியுடைய கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. விவசாய சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன். நாங்கள் இந்த டேம் கட்டாததுக்கு முன்னாடி விவசாயம் சோளம், மானாவாரி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். டேம் கட்ட போகிறாங்கன்னு சொல்லவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். டேம் கட்டின வரைக்கும் நம்ம செழிப்பாக இருப்போம், கரும்பு நெல் இதெல்லாம் நட்டுக்கலாம்னு நினைக்கும் போது அது எங்களுக்கு அது பலன் இல்லாமல் போச்சு. டேமில் தண்ணி அதிகமாக தேங்குனாலும் 100 கன அடி கொள்ளலன்னு சொல்கிறாங்க. ஆனால் 40 கன அடி தான் தேங்கு. சோத்துப்பாறை அணை 3 கண்மாய்களுக்கும் 4 ஊர்களுக்கும் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குவதால் அதனை தூர்வார வேண்டும் என்பது பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் கோரிக்கையாகும். இல்லையெனில் அணை கட்டப்பட்டதன் நோக்கமே சிதைந்துவிடும் என்பது அவர்களது கவலையாகும். இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிடம் கேட்டபோது அணையை தூர்வார்வுக்கு தேவையான பரிந்துரைகளை அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் அரசின் அனுமதி கிடைக்கப்பட்டால் உடனடியாக அணை தூர்வாரும் பணி நடைபெறும் என தெரிவித்தனர். மேலும் வரத்து வாய்க்கால் ஒரு சில நாட்கள் தூர்வாரப்படும் என்றும் மேலும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு அணையை முழுமையான பயன்பாடு அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக பெரியகுளம் செய்தியாளர் அருளானந்தம் மற்றும் ஒளிப்பதிவாளர் லெலினுடன் பாலாஜி. திருச்சி மாநகரில் தாமதமாக நடைபெறும் பாலப்பணியால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். திருச்சி சாலை ரோடு பகுதியில் உள்ள இரட்டை வாய்க்காலின் குறுக்கே
மாநகராட்சி சார்பில் சிறிய பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. தில்லை நகர் சாஸ்திரி ரோடு பகுதிகளை இணைக்கக்கூடிய வகையில் இப்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. கடந்த 45 நாட்களுக்கு முன்பாக தொடங்கிய இப்பணிகள் இதுவரை நிறைவடையாமல் உள்ளது. பாலம் கட்டுமான பணிகள் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து முழுவதும் ஒருவழிப்பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது. திருச்சி அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையாக இது இருப்பதால் அவசர காலத்தில் செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் வாகனங்களும் சிரமத்திற்கு ஆளாகிறது. எனவே விரைவாக பாலத்தை கட்டி முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சீரான முறையில் குடிநீர் விநியோகிக்க கோரி பொதுமக்கள் காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜபாளையம் நகராட்சிக்குட்பட்ட 23வது வார்டு பகுதியில் கடந்த சில நாட்களாக சரிவர குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்றும் பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். போராட்டம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்கள் மற்றும் நகராட்சி ஆணையருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் குடிநீர் விநியோகம் சீர் செய்யப்படும் என உறுதிமொழி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். குன்னூர் உதகை சாலையில் கேபிள் சரி செய்யும் பணிகளுக்காக கொண்டுவரப்படும் ஜன்னி மணல் போன்ற பொருட்கள் சாலையில் கொட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் மிகுந்த சிரமம் ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பணிகளை விரைந்து முடிக்காமல் இழுத்தடிப்பதால் பள்ளி மாணவர்களும் அலுவலகம் செல்வோரும் நெரிசலில் அவதிக்கு ஆளாவதாக கூறப்படுகிறது. இதனால் பணிகளை விரைந்து முடிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா இந்த குன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் ஹைவேல ஃபுல்லாக அந்த கேபிளுக்காக ரோடு வெட்டி வச்சுருக்குறாங்க. அது இப்போது ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகுது. ஏதோ நாங்கன்றதுனால எங்களுக்கு ஓட்டி பழக்கம் இருக்கிறதுனால அதில் ஓட்டிடுறோம். கீழே இருந்து வரவங்களுக்கு அதனால தெரியறதில்ல, ஓட்டவும் முடியறதில்ல அவங்களால. அது ஏதாவது அந்த கேபிள் லைனை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். கொடைக்கானலில் 56வது மலர் கண்காட்சிக்கு வீரிய வகை மலர் நாற்றுகளை நடும் பணி தொடங்கியுள்ளது. அடுத்த ஆண்டு மே மாதம் தொடங்கும் மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு கட்டமாக ஆர்னத்திலோகம், வெர்பினா மற்றும் பிங்க் ஆஸ்டர் உள்ளிட்ட நிரந்தர வகை மலர் நாற்றுகளை நடும் பணியில் பிரைன் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இவை ஜனவரி மாதம் பூக்கத் தொடங்கும் என தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். தமிழகம் தனி மாநிலமாக உருவாகி 60 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஈரோடு மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். கோபிச்செட்டிப்பாளையம் ஆட்டோ ஓட்டுநர்கள் பேருந்து நிலையம் முன்பு கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த விழாவில் வாடகை கார் ஓட்டுநர்கள், போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் சிவகாமிபுரத்தில் இடிந்து விழும் நிலையிலுள்ள பேருந்து நிழற்குடையை அகற்றும்படி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகாமிபுரம் நிழற்குடையில் சில நாட்களுக்கு முன்பு கார் மோதியதால் ஒரு தூண் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. இதனால் எந்த நேரமும் நிழற்குடை சரிந்து விழும் என மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். விரைவில் இந்த நிழற்குடையை நீக்கிவிட்டு புதிய நிழற்குடை அமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் பூலா ஊரணியில் சாலையை மறைக்கும் அளவிற்கு குப்பைகள் கொட்டப்படுவதால் வாகன ஓட்டிகளுக்கு சிரமம் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. பூலா ஊரணியில் இருந்து கிச்சநாயக்கன்பட்டி செல்லும் சாலையில் ஊராட்சி கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குறை கூறுகின்றனர். 30 அடி சாலையில் 10 அடி மட்டுமே பயன்பாட்டில் உள்ளதாகவும் இதனால் 4 சக்கர வாகனங்கள் செல்வதில் சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இறைச்சி கழிவுகள் நடுசாலையிலேயே கொட்டப்படுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இந்த குப்பைகளை அகற்ற மக்கள் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து விரைவில் குப்பை கிடங்கு அமைக்கப்படும் என்று ஊராட்சி அலுவலர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் தொய்வடைந்திருந்த கோயில் கட்டடக்கலை தொழில் மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது. இதனால் கோயில்களில் திருப்பணிக்கான பணி ஒப்பந்தம் அதிகம் கிடைக்கத் தொடங்கியிருப்பதால் சிற்ப கலைஞர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த தொழிலை மட்டுமே நம்பியிருக்கும் ஆயிரக்கணக்கானோர் வாழ்க்கையில் புத்துணர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர்.
பெரம்பலூர், அரியலூர், சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கோயில் பணிக்கான ஒப்பந்தம் வருவதாக அந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள கலைஞர்கள் உவகை கொண்டுள்ளனர். இந்த கட்டிடக்கலைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசிபுரத்துலேருந்து கல் கொண்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முதல்ல மாதிரி லோக்கலில் கிடச்சி இப்போ எங்கேயும் வாங்குறதில்ல, ராசிபுரத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஊத்துக்குழியிலேருந்து இந்த சிற்பக்கலைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு எங்கள் தாத்தா காலத்துலேருந்து ஒரு 70-80 வருஷமாக தாத்தாவோட அப்பா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தாத்தா பண்ணாங்க, அப்புறம் அப்பா இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு என் அனுபவத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கோயிலுக்கு மேலே பண்ணிட்டோம். ஓரளவுக்கு வருமானம் ஒன்றும் இல்லை, அதாவது அதிகபட்சமாக உள்ள குறைவாக உள்ள நார்மலாகவே ஓரளவுக்கு வேலை இல்லைங்காமல் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்குங்க. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காடையம்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட பல இடங்களில் தெருவிளக்குகளின்றி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இது தொடர்பாக பலமுறை அளித்த புகாரின் பேரில் விளக்குகள் வாங்கப்பட்டதாகவும், ஆனால் அவை அனைத்தும் பேரூராட்சி அலுவலகத்திலேயே மூலையில் கொட்டி வைக்கப்பட்டுள்ளதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. மக்களின் வரிப்பணத்தில் வாங்கப்பட்ட விளக்குகள் வீணடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வீணாகாமல் இருக்கும் விளக்குகளையாவது தேவையான இடங்களில் பொருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகள் குறித்து தெரிவிக்குமாறு பொதுமக்களை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நீலகிரியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக பேரிடர் மீட்பு குறித்து மக்களிடத்தில் கடந்த ஒரு வாரமாக செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. 20,000 லிட்டர் பெட்ரோலுடன் வந்த லாரி அல்லி வளாகம் அருகே நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் மலர்வழி மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அருகிலிருந்த பொதுமக்களை அப்புறப்படுத்தினர். பெட்ரோல் கசிவு ஏற்பட்டதால் விபத்து ஏற்படாமல் தடுப்பதற்கான பணியை தீயணைப்புத்துறையினர் மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் அதிபலகானூர் மாரியம்மன் கோயிலில் சாட்டையடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோயிலை சுற்றி வலம் வருதல் மற்றும் கோயிலை சுற்றி உருளைத்தண்டம் போடும் நிகழ்ச்சி போன்றவை நடைபெற்றன. சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை கலந்து கொண்டு சாட்டையடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். பெண்கள் குழந்தை வரம் வேண்டி நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். திருவிழாவில் பெருந்திரளானோர் பங்கேற்றனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து தமிழகத்தில் பரவலாக மழை பெய்தது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் சிறுமுகை, சம்பரவள்ளி, கூத்தாமண்டி, லிங்காபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் அறுவடைக்கு தயாராகியிருந்த லட்சக்கணக்கான வாழை மரங்கள் சாய்ந்தன. இன்னும் ஓரிரு வாரங்களில் அறுவடைக்கு தயாராகியிருந்த வாழைகள் சாய்ந்ததால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர். சரியான காற்று வந்தனால அறுவடைக்கு தயார் இருந்த நேந்திர வாழையெல்லாம் முறிச்சு போட்டுச்சு, காற்று சேதமாகி போச்சு. ஆனால் மார்க்கெட்டு நல்லா இப்போ தான் கொஞ்சம் ரைஸ் ஆச்சு, விலை நல்ல விலைக்கு விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆனால் மகிழ்ச்சியான தருணத்தில் இப்போது பூரா வாழையும் காற்றுலேயும் மழை வந்து சேதமாகி போச்சு. ஆனால் இந்த வருஷம் இந்த முதல் மழை கூட, இந்த வருஷத்துலேயும் இந்த முதல் மழைங்க. ஆனால் சுற்று வட்டாரத்தில் இப்போ நாங்கள் சம்பரவள்ளி எங்கள் இங்கே தோட்டத்தில் மட்டும் ஒரு 5000 மரம் சேதமாக இருக்குது. இப்போ சுற்று வட்டாரத்தில் சிட்டபாளையம், கிட்டத்தட்ட இரும்பறை, மூலத்துறை, திமராயம்பாளையம், மச்சில்பாளையம், இந்த சுற்று வட்டார பகுதியில் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 4 லட்சம் வாழை பக்கமாக வாழை சேதமாயிருச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த 30 காட்டு யானைகள் ஜவளகிரி வனப்பகுதிக்கு விரட்டியடிக்கப்பட்டன. கடந்த 7 நாட்களுக்கு முன்னர் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்குள் நுழைந்த யானைகளை விரட்ட வனத்துறையினர் போராடி வந்தனர். இதையடுத்து 3 வனச்சரகங்களைச் சேர்ந்த அலுவலர்களும் வேட்டை தடுப்பு குழுவினர் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்டோர் யானைகளை விரட்டும் குழுவில் இடம்பெற்றனர். வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்தும் தாரை தப்பட்டைகளை அடித்தும் வனப்பகுதிக்குள் யானைகளை விரட்டினர். வேதாரண்யம் அருகே உள்ள சன்னப்பள்ளம் ஏரியை ஆழப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் கருப்பம்புலம் மற்றும் ஆதனூர் பகுதியில் 100 ஏக்கர் பரப்பளவில் இந்த ஏரி அமைந்துள்ளது. ஏரி தூர்ந்து சாலையின் ஏரி மட்டமும்
சமமாக உள்ளதால் மழைநீரை தேக்கி வைக்க வசதியின்றி ஆற்றில் கலந்து விடுவதாக தெரிவிக்கின்றனர். இதனால் விவசாயத்திற்கு நீரை தேக்கி வைத்து பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் விரைந்து ஏரியை தூர்வார வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பல அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.